வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் குரூப் எக்ஸாமுக்கான கோச்சிங்கும், அது மட்டும் இல்லாமல் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. இது வந்து ஹிஸ்ட்ரியில் இயர்லி ரிவால்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக என்னென்ன போர் நடந்துச்சு, யார் யார் எகெயின்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக நம்ம என்னென்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பாளையம் ரூல் பண்ணுற பாளையக்கார்ஸ், அப்புறம் வேலூர் ரிவால்ட், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதில் யார் வின் பண்ணாங்க, யார் தோற்கடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் எல்லாமே பிரிட்டிஷ் தான் வின் பண்ணுறாங்க. அதனால தான் பிரிட்டிஷோடைய ரூல் வந்து இந்தியாவில் நிறைய நாளைக்கு நிலைச்சதுக்கு காரணமே எல்லா வார்லையுமே பிரிட்டிஷ் தான் வின் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு சில வாரம் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பாளையக்கார் சிஸ்டம், அதை ரூல் பண்ணுறவங்க தான் பாளையக்கார்ஸ். அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக ரிவோல்ட் பண்ணுறாங்க. இதில் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார், புலித்தேவர், கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், இவங்கெல்லாம் பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக அப்ரைசிங் ஆகுறாங்க. அப்புறம் வேலூர் ரிவால்ட்டுமே நடக்குது. அதாவது இது சவுத் இந்தியாவில், நம்ம வந்து சவுத் இந்தியன் தானே. இப்போ மேப்பில் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், நம்ம சவுத் இந்தியன். சவுத் இந்தியனில் நடக்கிறது தான் அதாவது சவுத் இந்தியன்னு சொல்லலாம், தமிழ்நாடும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த வாரம் பற்றி தான் நம்ம இதில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இவங்க லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அதாவது பாளையக்கார்ஸ் எப்படி ரூல் பண்ணாங்க, அந்த பாளையம் சிஸ்டம் எங்கெங்கே இருந்து வந்துச்சு, அதை எப்படி நம்ம எத்தனை வருஷமாக பாளையம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம பார்த்துட்டு வந்தோம், அப்புறம் எப்படி நம்மளுடைய பாளையத்தை வந்து பிரிட்டிஷ் ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணது, அதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் இன்னும் டீட்டெயிலாக போக போக பார்க்க போகிறோம். இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? அதாவது ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷும் இயர்லியாக வார் ஃபைட் பண்ணாங்க. அந்த ஃப்ரெஞ்சு மட்டும் இல்லாமல் ஒரு சில இந்தியன்ஸுமே ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ண இந்தியன்ஸ் இவங்க எல்லாருமே கர்நாடிக் வாரில் வந்து தோற்றுருவாங்க. அதனால் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா, எந்த வித தடையுமே இல்லாமல் எல்லா இன்ஃப்ளூயன்ஸுமே மக்கள் மேலே அவங்க பயன்படுத்தினாங்க. எந்த வித கட்டுப்பாடுமே இல்லாமல் அந்த வாரில் வின் பண்ணதுக்கு பின்னாடி. இதை வந்து லோக்கல் கிங்ஸும் அப்புறம் சீஃப்டன்ஸுமே ரெசிஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ரெசிஸ்ட் பண்ண, அதாவது எதிர்த்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, புலித்தேவர். இவங்க வந்து நெற்கட்டம் சேவல், திருநெல்வேலியில் ரீஜன்னு இவங்க பாளையக்காராக இருக்காங்க. இதை தொடர்ந்து ஒரு சில அதர் சீஃப்டன்ஸுமே வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார், வீரபாண்டி கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், தீரன் சின்னமலை, இவங்க எல்லாருமே பாளையக்கார்ஸ் தான். இவங்க வார் பண்ணாங்க இல்லையா, இதனுடைய குளுமினேஷனாக தான் வேலூர் ரிவால்ட் 1806லையுமே நடந்திருக்கும். அதில் அவங்க எப்படி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணாங்கன்றதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் எகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். பாளையம்ஸ் அண்ட் பாளையக்கார்ஸ். த வேர்டு பாளையம்னா ஒரு டொமைன் அப்படின்னா மிலிட்ரி கேம்ப், லிட்டில் கிங்டம், இதை தான் டினோட் பண்ணுது. பாளையக்கார்ஸ் பிரிட்டிஷ் வந்து போலிகர் அப்படின்னு ரெஃபர் பண்ணாங்க. அதாவது தமிழில் இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டில் கிங்டம், ஒரு கிங்டமை அவங்க, அதாவது ஒரு பேரரசர் கீழே இவங்க வந்து ரூல் பண்ணாங்க. இவங்க அதாவது ஃபெடரேட்டரி டு எ கிரேட் சவர்ஜின்ஸ். இந்த சிஸ்டம் வந்து எப்படி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பாளையம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆள், அதாவது இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அந்த மிலிட்ரி சர்வீஸ்க்கு நல்ல குட்டாக டீல் பண்ணவங்களுக்கு தான் இந்த பாளையம்ஸை கொடுத்தாங்க. இந்த பாளையக்கார் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எங்கே இருந்துச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. இந்த டைப் ஆஃப் பாளையக்காரர் சிஸ்டம் வந்து ப்ராக்டிஸில் ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, பிரதாபருத்ரன், அதாவது வாரங்கலில் இருந்துச்சு. அதாவது காக்கத்திய கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது. இந்த சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வநாத நாயக். இவங்க வந்து அவங்களுடைய
மினிஸ்டர் சப்போர்ட், அதாவது அரியநாதர் அவங்களுடைய சப்போர்ட் மூலிமா மதுரையில் இன் 1529 ரூல்ஸ் இருக்குது. நாயக்மார் தான் அந்த காலத்தில் ஆட்சி பண்ணவங்க. அந்த நாயக்கர் தான் வந்து இந்த மாதிரி 72 பாளையம்ஸாக பிரித்து கொடுத்துர்லான்னு அவங்க மினிஸ்டரோட அட்வைஸோட இந்த மாதிரி அவங்க அங்கே பண்ணியிருக்காங்க. காக்கத்திய கிங்டமில் நாமளும் இங்கே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னது மூலயமா இவங்க 72 பாளையக்காரர்ஸை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த பாளையக்காரர் எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எந்தவித தடையும் இல்லாமல் மக்கள்கிட்ட ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த சிட்டிஸ்க்கோ இல்லை அந்த டெரிட்டரிக்கோ உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் அவங்களுக்கான லாஸ், ஆர்டர்ஸ், அவங்களுடைய குறைகள் எல்லாமே இவங்களே பூர்த்தி செஞ்சாங்க. இவங்க வந்து ஒரு போலீஸ் டியூட்டி மாதிரி, இப்போ நம்ம சிட்டிஸ் எப்படி போலீஸ் பாதுகாக்கிறாங்க அந்த மாதிரி இவங்களும் அந்த ஒரு சில பார்ட்ஸை வந்து இவங்க பாதுகாக்கிறதுனால இதை வந்து படிக்காவல் அப்படி இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பாளையக்கார்ஸோட ஒரு மெயின் அக்கஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாயக்கு ரூல் பண்ணுறாங்கல்ல அந்த கிங்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்போ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு போர் படையெடுத்து அந்த நாயக்குமாரை ரூல் பண்ணுறதுக்கு படையெடுத்து வராங்க அப்படின்ற டைமில் இந்த பாளையங்கார்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் போய் இவங்க படைகளோட போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்ஸை வந்து திருப்பி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பாளையக்காரர் வந்து அவங்களுக்கு கிங்டம்க்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு இவங்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப குட் லெவலில் இருந்துச்சு. இந்த கிட்டத்தட்ட 200 இயர்ஸுக்கு மேலே வந்து பாளையங்கார் ரூல்ஸ் வந்து இருந்துச்சு. மதுரையில் இருக்கிற நாயக்கமார்கள் அப்பயுமே இருந்தாங்க. அவங்க இந்த சிஸ்டம் எது வரைக்கும் கொலாப்ஸ் ஆகாமல் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் எப்போ வந்து நம்மளுடைய இந்தியாவை ரூல் பண்ணி நம்மளுடைய பாளையங்கார்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிவிட்டு அவங்க எப்போ ஆட்சி கைப்பற்றினாங்களோ அது வரைக்குமே பாளையங்கார் ரூல்ஸ் இருந்துச்சு. அவங்க எப்போ எல்லோரும் தோற்கடிச்சாங்களோ அப்போயே பாளையங்கார் ரூல்ஸுமே அவங்க எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கக்கூடாது இந்தியாவிலன்றதை பிரிட்டிஷ் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பாளையம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈஸ்டர்ன் பாளையம், வெஸ்டர்ன் பாளையம்னு 2 பாளையம் இருக்குது. கிட்டத்தட்ட 72 பாளையக்காரர் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து இது யார் உருவாக்குனான்னு பார்த்திங்கன்னா, நாயக்கர் ரூல்ஸ் மன்னர்கள் தான், அவங்க தான் உருவாக்குனாங்க. 2 பிளாக்காக சொல்கிறாங்க. அதாவது ஈஸ்டர்ன் பிளாக் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ். ஈஸ்டர்ன் பாளையம் என்னென்ன வருது பார்த்திங்கன்னா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலம்குறிச்சி. அப்புறம் வெஸ்டர்ன் பாளையம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊத்தமலை, தலவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இதெல்லாம் கிட்டத்தட்ட 17th and 18th செஞ்சுரியில் வந்து பாளையக்காரர்ஸ் தான் தமிழ்நாடு கண்ட்ரியோட பொலிட்டிக்ஸில் எல்லாமே அவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க அந்த பாளையம்கான இண்டிபெண்டன்ஸ் எல்லா அத்தாரிட்டியுமே இவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே இவங்க தான் பொறுப்பு. அப்புறம் ரெவன்யூ கலெக்ஷன் அத்தாரிட்டி டு த கம்பெனி ரூல். இப்போ ஆற்காடு நவாப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கிட்ட மணி பாரோ பண்ணுறாங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா, கர்நாடிக் வாரில் நடக்கும்போது அவங்க ஏதோ பணம் தேவைன்னா அவங்கக்கிட்ட பணம் வாங்குறாங்க. பட் அவங்க அதை திருப்பி கொடுக்கும்போது வந்து அந்த பவர், அந்த கலெக்டிங், இப்போ பாளையக்காரர்ஸ் எல்லாம் நாயக்கருக்கு கப்பம் கட்டுறாங்க இல்லையா, அந்த மணி கலெக்ஷன் பண்ணுற ரூல்ஸை வந்து நம்ம பிரிட்டிஷ் கொடுத்துட்றாங்க. அதனால் பிரிட்டிஷ் வந்து அந்த ரூல்ஸை ஹேண்ட் ஓவர், அதாவது எடுத்துக்கிறாங்க. பாளையங்கார்ஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க பாளையக்கார் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு எங்களால் எந்தவித பேவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. எதனால் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நம்மளுடைய இதெல்லாம் ரொம்ப டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க, வேணாம் அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் அவங்களே ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ ஒருத்தர் கீழே அடிமையாக அவங்களால செயல்படுத்த முடியல. இதனால் பாளையக்கார்ஸுக்குமே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்குமே ஒரு சில போர் நடக்கிறதுக்கு இதே ஒரு ஆரம்ப கட்டம். அந்த ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறதுனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பாளையக்காரர் ரிவால்ட்ஸ் 1755 to 1801 வரைக்கும் இந்த ரிவால்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ரிவால்ட் ஆஃப் புலித்தேவர். இவங்க வந்து 1755 to 1767 வரைக்கும் இவங்களுடைய ரிவால்ட்ஸ் நடந்திருக்கு. அதாவது இன் மார்ச் 1755 மாஃபூஸ் கான் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பிரதர் ஆஃப் நவாப் ஆஃப் ஆற்காடு. அந்த நவாப்க்கு தான் அந்த ரூலை வந்து யார் கொடுத்தாங்க, பிரிட்டிஷ் கொடுத்தாங்க. பட் பிரிட்டிஷ் வந்து இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க, பட் உங்களுக்கு கீழே கப்பம் கட்டினவங்க யாருமே எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்களே, அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவங்க போய் போர் பண்ணி, ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஃபஸ்ட்டு மாஃபூஸ் கான் வந்து எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரைக்கு போவாங்க. அதாவது கர்னல் ஹெரனுடைய
தலைமையில் அவங்க போய் திருநெல்வேலி போய் அங்கேருந்து மதுரையை ஈஸியாக அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து புலித்தேவர்கிட்ட போய் அவங்களுடைய அத்தாரிட்டியுமே நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் புலித்தேவர் வந்து வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸில் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கிற ஆள். ஸோ அவங்கள வந்து இவங்களால தோற்கடிக்க முடியல. பிகாஸ் நிறையா இழப்பீடு நடக்கும். அதனால் சோல்ஜருக்கு பேவாக இருக்கட்டும், சப்ளைஸ் இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள், ஒரு சில காரணங்களால் அந்த பிளான் வந்து அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் திருப்பியும் வந்துடுறாங்க, மதுரைக்கே வந்துடுறாங்க. அதனால் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. நீங்கள் இந்த சர்வீஸில் இருக்க வேணாம் அப்படின்ட்டு. அடுத்தது கன்ஃபெடரசி அண்ட் அலையன்ஸ் வித் எனிமீஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். 3 பாத்தான் ஆஃபீஸர்ஸ் நவாப் சந்தா சாஹிப் ஏஜெண்ட். அதாவது இப்போ ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணவங்க வந்து நவாப் சந்தா சாஹிப் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு சப்போர்ட் இருந்துச்சு. அவங்க வந்து டிஃபீட் பண்ணப்பட்டுட்டாங்க. அதனால் இவங்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஆப்போசிட் தானே. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் பாளையக்காருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அதாவது பிரெஞ்சுமே பாளையக்காருமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரிட்டிஷை எதிர்க்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அந்த சந்தா சாஹிப்போட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நேம் வந்து மியாமா, முடிமியா, அடுத்தது நபிகன் கட்டாக். இவங்க வந்து திருநெல்வேலி டு மதுரை ரீஜன், அந்த 2 ரீஜன்லேயுமே ஏதோ ஒரு சில போஸ்டிங்கில் இருக்காங்க. அதனால் தமிழ் பாளையக்காரருக்கு வந்து ஆற்காடு நவாப் எதுக்குறாங்க இல்லையா, அதனால் அந்த சப்போர்ட் வந்து ஃப்ரெஞ்சு சப்போர்ட் வந்து நம்மளுடைய தமிழ் பாளையக்காருக்கு கிடைக்குது. சரி, புலித்தேவரை வந்து 2 பேரும் ஃப்ரெஞ்சும் இப்போ புலித்தேவரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறனால நம்ம ஏன் பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து ஒரு சில இப்போ பாளையக்காருக்கு தான் இது ரொம்ப இடைஞ்சலா இருக்குது. அதனால் புலித்தேவர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாளையக்கார கன்ஃபெடரசி ஏற்பாடு பண்ணுறாங்க. பட் அதில் வந்து ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணல. யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகிரி அப்புறம் அதர் மறவர் பாளையம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. எட்டயபுரமும் பாஞ்சாலம் குறிச்சும் அவங்க வந்து இந்த கன்ஃபெடரசிக்கு ஜாயின் பண்ணலை. அப்புறம் இங்கிலீஷ்க்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ஆஃப் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, இவங்க இந்த ராஜா வந்து ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ புலித்தேவருக்கு வந்து ஃப்ரெஞ்சு சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைசூர்லேருந்து ஹைதர் அலி சப்போர்ட்டுமே இருக்குது. ஆனால் ஹைதர் அலியால் இப்போ ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து அங்கே ஆல்ரெடி லாக்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அங்கேயும் ஒரு சில போர்ஸ் நடக்குது. மராத்தாஸ் கூட இவங்க போர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹைதர் அலி வந்து புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலக்காடு பேட்டல். நவாப் வந்து மாஃபூஸ் கான் கூட சிப்பாய்களை அனுப்பி திருநெல்வேலிக்கு போகிறாங்க. இந்த டைம் எவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 சிப்பாய்ஸ். பிரிட்டிஷ் வந்து 1000 சிப்பாய்ஸ் கொடுக்குறாங்க. மாஃபூஸ் கான் 600 சிப்பாய்ஸ் வந்து நவாப் கிட்டேருந்து வருதாங்க. அது மட்டும் இல்லாமல் காவலரி அண்ட் ஃபுட் சோல்ஜர்ஸுமே கர்நாடிக்லேருந்து வருது. பிஃபோர் மாஃபூஸ் கான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி புலித்தேவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 சோல்ஜர்ஸ் கொண்ட ஒரு படையை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேட்டிலில் வந்து நம்மளுடைய மாஃபூஸ் கான் வந்து தோற்கடிச்சிருவாங்க. யூசுஃப் கான் அண்ட் புலித்தேவர். அதாவது இப்போ புலித்தேவருடைய டீம் வந்து பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இதனால் பிரிட்டிஷுமே டைரெக்டாக அவங்கள தாக்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து திருநெல்வேலியில் வந்து இந்த மாதிரி நடக்குது. அதாவது ராஜா ஆஃப் ட்ராவன்கோர் அவங்களுடைய உதவினால் 1756 to 1763 வரைக்கும் திருநெல்வேலியில் வந்து புலித்தேவர் வந்து நவாப்க்கு அத்தாரிட்டிஸ்க்கு எகென்ஸ்டாக இவங்க ரிவோல்ட் பண்ணுறாங்க. அப்புறம் யூசுஃப் கான், இவங்க பேர் வந்து கான் சாஹிப். இவங்க மதம் மாறுறதுக்கு முன்னாடி வந்து இவங்க பேர் வந்து மருதநாயகமாக இருந்துச்சு. இவங்க வந்து கம்பெனி சைட்லேருந்து புலித்தேவரை அட்டாக் பண்ண போகிறாங்க. பட் மாஃபூஸ் கான் மருதநாயகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் கன்ஸோ இல்லை அமுனேஷன்ஸோ எதுவுமே திருச்சிராப்பள்ளியிலேருந்து இன்னும் வரலை. அது வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணி அந்த மெட்டீரியல்லாம் வந்த பின்னாடி தான் இவங்க வந்து புலித்தேவரை தாக்க முன் வராங்க. அதாவது ஃப்ரெஞ்சு, ஹைதர் அலி 2 பேரும் சப்போர்ட்டு தானே புலித்தேவருக்கு இருந்துச்சு. இப்போ ஃப்ரெஞ்சு கூடயும் சரி, ஹைதர் அலி கூடயும் சரி நம்மளுடைய பிரிட்டிஷ் வந்து போர் நடத்திட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைய தொடங்கிருச்சு. அதனால் இவங்களுக்கு, அதாவது புலித்தேவருக்கு வந்து செப்டம்பர் 1760 தான்
அவங்களுக்கு வந்து அந்த பொருள் அதாவது படைக்க தேவையான மெட்டீரியல் எல்லாம் வருது. யூசுஃப் கான் வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெற்கட்டும் சேவல் ஃபோர்ட்ட தான் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 மந்த் இந்த வார் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. அப்புறம் 16 மே 1761 அப்போ வந்து புலித்தேவருடைய மெயின் 3 ஃபோர்ட்ஸ வந்து யூசுஃப் கான் கண்ட்ரோலில் வருது. என்னென்ன பார்த்தீங்கன்னா, நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இது 3மே மாசூஃப் கான் சாரி மருதநாயக்கம் கண்ட்ரோலுக்கு வருது. அதே டைமில் பாண்டிச்சேரியை வந்து ஃப்ரெஞ்சு அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சாரி பாண்டிச்சேரியை வந்து பிரிட்டிஷ் கைப்பற்றனால ஃப்ரெஞ்சோட எல்லா பவருமே அப்படியே ட்ராப் ஆயிருச்சு. ஸோ ஃப்ரெஞ்சு படையோடைய சப்போர்ட்டும் இப்போ இல்லை. அதே டைம் ஹைதர் அலி சப்போர்ட்டும் இல்லை. அதனால் பாளையக்காரர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சப்போர்ட் பண்ணுறத வந்து குறைச்சிட்டாங்க. அதாவது ட்ராவன்கூர், சேத்தூர், ஊத்தமலை, சுரண்டை இந்த மாதிரி இருக்கிற பிளேஸோடைய ராஜாஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது எனிமீஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆப்போசிட் கேம்ப்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே டைமில் மருதநாயக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு தகவல் எதுவும் பாளையக்காரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற எதுவுமே தராமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள வந்து ஹேங் பண்ணிடுறாங்க. அதாவது தூக்கிலிடுறாங்க. என்ன சொல்லி இவங்கள தூக்கிலிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தேசத்துக்கு அவங்க பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து தூக்கிலிடுறாங்க. யூசுஃப் கான் who was negotiating with the Palayakars without informing the company administrations was charged with treachery and hanged in 1764. அதை தான் தேச துரோகத்துக்காக அவங்கள தூக்கிலிட்டுறாங்க. ஃபால் ஆஃப் புலிதேவர். ஆஃப்டர் டெத் ஆஃப் கான் சாஹிப், புலிதேவர் ரிட்டர்ன் ஃப்ரம் எக்ஸைல். எக்ஸைல்னா அதாவது அவங்கக்கிட்ட தன்னுடைய நாடு இல்லை, நம்மளுடைய நாடை நம்ம விட்டு போயிடுச்சு, அந்த வருத்தத்தை தான் எக்ஸைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ரீகேப்சர் பண்ணிடுறாங்க நெற்கட்டம் சேவல் 1764. அப்புறம் 1767 வந்து கேப்டன் கேம்பல் வந்து புலிதேவரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அப்புறம் புலிதேவரை வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போய் திருப்பியும் எக்ஸைல்லையே அவங்க டெட் ஆகிடுறாங்க. நம்மளுடைய நாடு நம்ம விட்டு போயிடுச்சுன்ற வருத்தத்தில் இறந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒண்டி வீரன். ஒண்டி வீரன் வந்து புலிதேவருடைய ஆர்மி யூனிட்டில் இருப்பாங்க. அவங்களும் ஒன் ஆஃப் த ஆர்மி பர்சன். அவங்க வந்து புலிதேவர் சைடு ஃபைட் பண்ணுறவங்க. கம்பெனி ஆர்மிஸில் வந்து நிறைய டேமேஜ் பண்ணும்போது அவங்களுடைய ஒன் ஹேண்ட் வந்து சாப் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து புலிதேவர் வந்து இந்த நியூஸை கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு நம்ம ஒண்டி வீரன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பிரிட்டிஷ் படையை தோற்கடிச்சதுக்கு கிடைச்ச பரிசு தான் என்னுடைய ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நார்மலாக சொல்லுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து வேலு நாச்சியார். 1730 to 1796. இவங்க 1730 வந்து பிறக்குறாங்க. அதாவது ராஜா செல்லமுத்துக்கும் அப்புறம் செல்லமுத்து சேதுபதியும் ராமநாதபுரத்தில் பிறக்குறாங்க. வேலு நாச்சியார் வந்து அவங்க ராயல் ஃபேமிலியில் ஒரே டாக்டரு. மேல் அங்கே அதாவது கிங் இல்லை, பிரின்ஸ் தான் இருக்காங்க. சாரி பிரின்சஸ் தான் இருக்காங்களே தவிர பிரின்ஸ் இல்லை. அதனால் இவங்க ஒரே பொண்ணுன்றனால அவங்க வந்து எல்லா விதமான கலைகளுமே சொல்லி வளர்க்குறாங்க. அதாவது வலரி, ஸ்டிக் ஃபைட்டிங், வேர்ல்டு வெப்பன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹார்ஸ் ரைடிங், ஆர்ச்சரி இதுலேயுமே அவங்க ரொம்ப நல்லா திறமையாக இருக்காங்க. இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, எந்த லாங்குவேஜுமே பேசுகிறாங்க. ஏஜ் ஆஃப் 16 வேலு நாச்சியார் முத்துவடுகர் சிவகங்கையோட ராஜாவுக்கு மேரேஜ் பண்ணி தராங்க. இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார்னு ஒரு டாட்டர் இருக்காங்க. 1772 நவாப் ஆஃப் ஆற்காடு அவங்க கூட கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் கம்பெனி லெஃப்டினன்ட் கர்னல் பான்சோர் இவங்க சேர்ந்து கலையாறு கோவில் பேலஸை வந்து இவங்க முற்றுகையிட்டு அந்த பேட்டலில் வந்து முத்துவடுகர் வந்து கில் பண்ணிடுறாங்க. வேலு நாச்சியாரும் அப்போ அவங்க டாட்டரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போய் கோபால நாயக்கர் விருப்பாச்சி, கிட்டத்தட்ட திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற விருப்பாச்சியில் வந்து 8 இயர்ஸ் இவங்க மறைஞ்சு வாழ்கிறாங்க. அந்த பீரியடில் வந்து வேலு நாச்சியார் வந்து ஒரு ஆர்மி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கோபால் நாயக்கர் சப்போர்ட்டு கூட ஹைதர் அலி சப்போர்ட்டுமே அவங்களுக்கு கிடைக்கிது. இங்கே வந்து மிலிட்ரி சீஃப் இருக்காங்க.
அவங்க நேம் வந்து தளவாய் தாண்டவராயனர். அவங்க வந்து ஹைதர் அலிக்கு லெட்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வேலுநாச்சியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு 5000 இன்ஃபென்டரியும் 5000 கேவலரி இதுவும் வேணும் பிரிட்டிஷை டிஃபீட் பண்ண அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதில் வேலுநாச்சியார் எந்த லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருது லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பாங்க. அவங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனினால எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அதெல்லாம் அவங்க எழுதி அனுபவிச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக இருக்கிறத பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஹைதர் அலி வந்து திண்டுக்கல் கமாண்டன்ட் சையத் கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான மிலிட்ரி அசிஸ்டன்ஸை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. வேலுநாச்சியார் வந்து அவங்களுடைய அவங்களுடைய படையை வச்சு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ்னால பிரிட்டிஷை வந்து தோற்கடிச்சிருவாங்க. அவங்களுடைய பிரிட்டிஷோடைய அம்யூனிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய பொருட்கள், ஆயுதம் அதெல்லாம் இருக்கிற இடத்த அறிஞ்சு அந்த இடத்த அவங்க டிஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் மிலிட்ரி அசிஸ்டன்ட் கோபால் நாயக்கர் அப்புறம் ஹைதர் அலி அவங்களுடைய சப்போர்ட்னால சிவகங்கையை திருப்பியும் கேப்சர் பண்ணிடுறாங்க. இவங்க குயின் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு அது மட்டும் இல்லை, கோபால் நாயக்கர் ஹைதர் அலி மட்டும் இல்லாமல் மருது பிரதர்ஸுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ரூலர் அப்படி இல்லைன்னா குவீன் பிரிட்டிஷ் காலனி பவரை ரெசிஸ்ட் பண்ணவங்க. அதாவது எகென்ஸ்டாக போர் பண்ணி வின் பண்ணுவங்களுமே. குயிலின்றவங்க வந்து வேலுநாச்சியாரோடைய ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க வந்து உமன் சோல்ஜர் படையோட தளபதியாக இருப்பாங்க. அந்த உமன் சோல்ஜர் படைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடையாள். அந்த உடையாள்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு செஃபர்ட், அதாவது மாடாடு மேய்க்கிறவங்க. இவங்க வந்து வேலுநாச்சியாரை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்காததால கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அப்புறம் குயிலி என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷோட ஆர்சினல், அதாவது இந்த அந்த போருக்கு தேவையான கருவிகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த வந்து இவங்க அந்த இடத்துக்கு போய் தனக்கு தானே செட்டிங் ஃபயர் ஹேர்செல்ஃப் ஆன் ஃபயர் வச்சுக்கிட்டு அவங்க அந்த பிளேஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இதுவுமே ஒரு மேஜர் ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதாவது வேலுநாச்சியார் பேட்டில் வின் பண்ண. அடுத்தது பார்த்திங்கன்னா கோபால் நாயக். கோபால் நாயக் வந்து விருப்பாட்சியோட பாளையக்காரா. இவங்க வந்து ஒரு திண்டுக்கல் லீகை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இவங்க தான் அந்த ஃபேமஸான திண்டுக்கல் லீகை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க. இதில் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நாயக், மணப்பாறை, அப்புறம் பூஜா நாயக், தேவநாதம்பட்டியில் இருக்கிற நாயக் வந்து பூஜா நாயக். அதுக்கப்புறம் இவங்களுடைய இதெல்லாம் பார்த்த ஹைதர் அலியுமே ஒரு ஃபோர்ஸை வந்து சென்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கமாண்டரிஸை காட்டுறதுக்காக. இவங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக ரெசிஸ்டன்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஊமதுரை கட்டபொம்மனுடைய பிரதர்ஸ் கூட சேர்ந்து ஆனைமலையில் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே அங்கே நடக்கும். லோக்கல் பீசன்ட்ஸ், அதாவது விவசாயிங்களோட சப்போர்ட்னால இவங்க ரொம்ப பெரிய ஃபைட் பண்ணுவாங்க. அப்புறம் கோபால் நாயக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ், அதாவது கிட்டத்தட்ட 1801 வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்கள ஓவர் பவர்ட், அதாவது வெட்டி கொலை பண்ணி போட்டுருவாங்க. இதோட வேலுநாச்சியார் முடியுது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 to 1799. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலம்குறிச்சியோட பாளையக்கார். இவங்க அதாவது அவங்களுடைய ஏஜ் ஆஃப் 30ல தான் இவங்க பாளையக்கார் ஆகுறாங்க. அவங்களுடைய அப்பா இறந்ததுக்கு பின்னாடி. அவங்க அப்பா பேர் பார்த்திங்கன்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். அந்த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் கூட, அதாவது ஜேம்ஸ் லண்டன் அண்டு கர்னல் ஜாக்சன், இவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான மேன். இவங்க அமைதியாக தான் விரும்புவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. பட் அவங்க செய்கிற ஒரு சில விஷயம் வந்து வீரபாண்டியன் கட்டபொம்மனுக்கு பிடிக்காம அவங்க கம்பெனிக்கு எகென்ஸ்டாகவே மாறிடுவாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது புலித்தேவர் கூட்டமைப்பு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் வந்து இவங்க வந்திருக்க மாட்டாங்க. அதனால் இவங்க பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக இல்லைன்னு ஒரு நம்பிக்கை பிரிட்டிஷ்க்கு இருந்துச்சு. பட் போக போக பிரிட்டிஷோடைய அராஜகத்தினால வீரபாண்டியன் கட்டபொம்மனுமே அவங்களுக்கு எகென்ஸ்டாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நவாப் வந்து 1781 ஒரு சைன் பண்ணுறாங்க. ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க. யார் கூட அந்த ட்ரேட்டரி சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷும் நவாப்பும் சைன் பண்ணுறாங்க. அதில் வந்து
அங்கே வந்து மைசூர் சுல்தானுக்கும் நம்மளுடைய நவாப்க்கும் போர் நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து கம்பெனிக்கு வந்து அந்த ரெவன்யூ கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபுல் கண்ட்ரோலுமே அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்தது. ஸோ 1/6 ஆஃப் த ரெவன்யூ வந்து நம்ம வந்து நவாப்க்கும் அவங்க ஃபேமிலிக்குமே கொடுக்கணும். இப்போ 6ல் ஒரு பங்கு வந்து நவாப் அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பாஞ்சாலம் குறிச்சியில டேக்ஸ் கலெக்ட் பண்ண ம் அவங்க வந்து ஆஃபீசர்ஸ வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. டேக்ஸ் கலெக்ட் அவங்க வந்து பண்ற நம்மளுடைய இத வந்து பாடிகார்ட்ஸ வந்து பிரிட்டிஷ் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கூட டைரக்ட்டா எடுத்துட்டாங்க. மதிக்கிறதே இல்ல. அது அவங்கள மட்டும் வந்து இல்லாம ரொம்ப அப்ப ஒரு கலெக்டர் வந்து அந்த அதாவது படைய அனுப்பி பாலி போர் பாலிதல அதாவது மணி சண்டை கலெக்ட் போட்டு பண்றதுக்குன்னு டேக்ஸ் ஒருத்தர கலெக்ட் பண்ற வச்சுட்டாங்க. மாரி அவங்க எவ்வளவு நாள் வந்து வீரபாண்டியன் பிரிட்டிஷ் கட்டபொம்மன் அடாப்ட் தான் பண்ண கலெக்ட் பண்ணாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்ப இது அத வந்து கலெக்ட் பண்ண வேற ஒருத்தர கட்டபொம்மனுக்கு அப்பாயிண்ட் பண்ணதுமே பிடிக்காதனால அவங்களுக்கு 2 பேருக்கும் இடையில ஒரு இவங்களுக்கு வந்து பிடிக்காம மிஸ் போச்சு. அண்டர்ஸ்டாண்டிங்னால அதனால தான் தான் வாருமே பிரிட்டிஷ்க்கும் வருது. அதாவது கட்டபொம்மனுக்குமே அடுத்தது வார் ஸ்டார்ட் ஆக கன்ஃபர்டேஷன்ஸ் வித் ஆரம்பிச்சது. ஜாக்சன். இந்த லேண்ட் அடுத்தது ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, வந்து கட்டபொம்மன் ஜாக்சன் வந்து அதாவது 3310 பக்கோடாஸ் கன்ஃபர்டேஷன்ஸ் பேலன்ஸ் ஆஃப் இருக்கு ஜாக்சன். அப்படின்னு 1798ல கலெக்டர் ஜாக்சன் இவங்க வந்து ஒரு அரகன்ட்டான இங்கிலீஷ் ஆஃபீஸர். அவங்க வந்து நம்ம ஆர்மிய சென்ட் பண்ணி அவங்க கிட்ட ரெவென்யூ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கலெக்டர் ஜாக்சன் சொல்லுவாங்க. பட் மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து இதுக்கு பர்மிஷன் கொடுக்காது. அதுக்கப்புறம் 18 ஆகஸ்ட் 1798ல வந்து ராமநாதபுரத்துல வந்து கட்டபொம்மன் வந்து ஜாக்சன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆர்டர் போடுவாங்க. பட் கட்டபொம்மன் வந்து அந்த டைமுக்கு போக மாட்டாங்க. அதுக்கு நடுவுல வந்து நிறையா இடத்துல வந்து அவங்க ஜாக்சன பார்க்க முடிவு பண்ணுவாங்க. பட் எங்கேயுமே ஜாக்சன் வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ரிஃப்யூஸ் தான் பண்ணுவாங்க. குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாரி இடத்துல வந்து அவங்க கட்டபொம்மன் கூட பேச மாட்டாங்க. அப்புறமா லாஸ்ட்டா கட்டபொம்மன் வந்து ஜாக்சன 19 செப்டம்பர் 1798ல போய் ராமநாதபுரத்துல பார்க்குறாங்க. ஏன்னா ஜாக்சன் தான் எங்கே மீட் பண்ணாலுமே மீட் பண்ண மாட்டேன்றாங்க இல்லையா? அதனால இவங்க ஸ்ட்ரெயிட்டா ராமநாதபுரம் அங்கேயே போய் பார்க்குறாங்க. பட் அங்கே அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனுக்கு ஒரு சின்ன மரியாதை கூட கொடுக்காம கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் அவங்கள நிற்க வச்சே கேள்வி கேட்குறாங்க. அதனால கட்டபொம்மன் வந்து அங்கே டேஞ்சரை சென்சிங் பண்ணதுனால அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க கூட மினிஸ்டர் சிவசுப்பிரமணியம்னாரும் வந்திருப்பாங்க. அவங்களும் இவங்களும் சேர்ந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் ஊமதுரை வந்து அதாவது கட்டபொம்மனுடைய பிரதர் ஊமதுரை வந்து சடனாக அந்த ஃபோர்ட்டுக்குள்ளார வந்து அவங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து ராமநாதபுரம் ஃபோர்ட் கேட்டை வந்து கிராஷ் பண்ணும்போது ஒரு சில பீப்புள் வந்து கொல்லப்படுறாங்க. அதில் லெஃப்டினன்ட் கிளர்க்குமே கொல்லப்படுறாங்க. அப்புறம் சிவசுப்பிரமணியனாரை வந்து ப்ரிசனில் அதாவது அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். இப்போ கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க இல்லையா? அவங்க வந்து மெட்ராஸ் கவுன்சிலுக்கு அந்த ஜாக்சன் எப்படி அவங்கள அவமரியாதையாக நடத்துனாங்கன்றத வந்து அந்த ம கவுன்சிலுக்கு வந்து இவங்க தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த கமிட்டியில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், அப்புறம் ஜான் கேசமேஜர் இவங்கெல்லாம் இருக்காங்க அந்த கமிட்டியில். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் கவர்னர் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் கிளீவ். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிவசுப்பிரமணியத்தை ரிலீஸ் பண்ணிருங்க. அப்புறம் கலெக்டர் ஜாக்சனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து அந்த கமிட்டி வந்து கட்டபொம்மனை வந்து கமிட்டிக்கு முன்னாடி ஆஜராக சொல்லுது. ஸோ கட்டபொம்மன் வந்து 15th டிசம்பர் 1798ல அந்த கமிட்டிலாம் ஆஜராகுறாங்க. அப்போ வந்து அந்த ராமநாதபுரத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்ட்டி அவங்க தப்பு செய்யல அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. ஜாக்சனை வந்து ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா? இப்போ ஃபுல்லாக அவங்கள டிஸ்மிஸ்ஸே பண்ணிடுறாங்க. அதுக்காக ஒரு நியூ கலெக்டரை இன்ட்ரோ பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் லூஷிங்டன் இவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கட்டபொம்மன் வந்து எல்லா அமௌண்ட்டுமே கிளியர் பண்ணியிருப்பாங்க. 1080 பக்கோடாஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். அதை மட்டும் கட்ட சொல்லிட்டு மீதியெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்றது அப்போ தெரிய வருது. அந்த பக்கோடா காயின் எப்படி இருக்குன்றத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது கட்டபொம்மன் அண்ட் த கன்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர். அந்த டைமில் வந்து மருது பாண்டியர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து சிவகங்கை அதாவது சவுத் இந்தியாவில் ஒரு ரிபல்ஸ் ஒரு கன்ஃபெடரேஷனுக்கு இது பண்ணுறாங்க. பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக ஒரு முழக்கமிடுறாங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய நெய்பர் பாளையக்காரர்ஸ்லாம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால் நாயக் திண்டுக்கல்லேருந்து அவங்க வராங்கன்னா, யாதுல் நாயக் இவங்க வந்து ஆனைமலையிலேருந்து வராங்க. மருது பாண்டியர் இவங்க தான் இதுக்கு லீடராக இருக்காங்க. அந்த டைம் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன்ஸ் வந்து அவங்க மேட் பண்ணுறாங்க.
இத பார்த்தா கட்டபொம்மனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கன்ஃபெடரேசில ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் வந்து மருது பிரதர்ஸ மீட் பண்ண போறாங்க. பட் கலெக்டர் லூஷிங்டன் வந்து இவன் எப்படியாவது கட்டபொம்மனும், மருது பிரதர்ஸ் மீட்டிங்குமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மருது பிரதர்ஸும் கட்டபொம்மனும் மீட் பண்ணி ஜாயின் பண்ணி இப்போ வந்து இங்கிலீஷ்க்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையக்காரஸ வந்து இதில வந்து வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் சிவகிரி பாளையக்காரஸ் வந்து அத ரெஃப்யூஸ் பண்றாங்க. பிகாஸ் சிவகிரி பாளையம் வந்து கம்பெனிக்கு வந்து ட்ரிபியூட் பே பண்றாங்க. அதாவது கப்பம் ப்ராப்பரா கட்டுறாங்க. ஸோ சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் படையெடுக்கலான்னு முடிவு பண்ணும்போது, கட்டபொம்மனுக்கு அகைன்ஸ்டா கம்பெனி வந்துடுது. இப்போ வந்து கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்குமே போர் நடக்க ஆரம்பிக்குது. த சிஜி ஆஃப் பாஞ்சாலம்குறிச்சி இதுதான் பாஞ்சாலம்குறிச்சி ஃபோர்ட் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. மே 1799 லார்ட் வெல்லஸ்லி வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதாவது திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை இந்த 3 இடத்துல இருக்கிற ஃபோர்ஸுமே திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்னு. இதுக்கு யார் இந்த ட்ரூப்க்கு கமாண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேனர்மேன். இது மட்டும் இல்லாமல் இவங்க கூட சேர்ந்து ட்ராவன்கூர் அதுவுமே ஜாயின் ஆகுது பிரிட்டிஷ்க்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு செப்டம்பர் 1799 கட்டபொம்மனை வந்து சரண்டர் ஆக சொல்லி பிரிட்டிஷ் சொல்கிறாங்க. பட் கட்டபொம்மன் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ பேனர்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து கட்டபொம்மனை போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 5 வந்து பாஞ்சாலம்குறிச்சிக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் பேனர்மேன் வந்து ராமலிங்கனார் அவங்கள வந்து கட்டபொம்மனுக்கு மெசேஜ் கன்வே பண்ண சொல்லிட்டு சரண்டர் ஆக சொல்கிறாங்க. பட் கட்டபொம்மன் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ராமலிங்கனாருக்கு பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் அந்த ஃபோட்டோட சீக்ரெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள். ஆயுதக்கடை எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அந்த ராமலிங்கனார் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ பேனர்மேன் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நமக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுச்சு இல்லையா? இப்போ நம்ம தெரிஞ்சா அந்த இடத்த ஃபஸ்ட்டு கொலாப்ஸ் பண்ணா அவங்களால எங்கேயும் மூவ் ஆகி போக முடியாதுன்ட்டு அவங்க வந்து இப்போ ஃபோர்ட்ட வந்து கொலாப்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கட்டபொம்மனுடைய ஃபோர்ட்ட வந்து அவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்களா, நெக்ஸ்ட் வந்து கலார்பட்டியில நடக்கிற மோதல்ல வந்து சிவசுப்பிரமணியனார வந்து ப்ரிசனில் டேக் பண்ணுறாங்க. அதாவது அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் வந்து இப்போ எஸ்கேப் ஆகி புதுக்கோட்டைக்கு போயிட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரைஸ் இப்போ கட்டபொம்மனை பிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்த ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை வந்து கட்டபொம்மனை ஃபைனலாக அவங்களுடைய துரோகத்தால் அந்த ராஜாக்களுடைய துரோகத்தினால கட்டபொம்மனை வந்து ஃபைனலி கேப்சர் பண்ணிடுறாங்க. சிவசுப்பிரமணியனாரை வந்து நாகலாபுரத்தில் 13 செப்டம்பர் அவங்க ஹேங் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பேனர்மேன் வந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி, அதாவது பாளையங்கார்ஸ்க்கு முன்னாடியே 16th அக்டோபர் வந்து கட்டபொம்மனை வந்து தூக்கில இட்டுறாங்க. அதாவது பேனர்மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மேலே சுமத்தப்பட்ட குற்றங்கள்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கும்போது கட்டபொம்மன் வந்து அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்கள ஹேங் பண்ணிடுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, டர்மட்ரியில் அதாவது புளிய மரத்தில் வந்து ஓல்டு ஃபோர்ட் ஆஃப் கயத்தார். கயத்தாரில் இருக்கிற ஒரு பழைய பாழடைஞ்ச கோட்டைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட திருநெல்வேலிக்கு பக்கம் இருக்க அந்த கயத்தார்ன்ற பிளேஸ். அங்கே வந்து அவங்க சக பாளையக்காரர் பாளையக்காரர்ஸ்க்கு முன்னாடி அவங்கள தூக்கிலிட்டுறாங்க. இதோட செலிப்ரேட் அதாவது பாளையக்காரஸோடைய பாஞ்சாலம்குறிச்சி பாளையக்காரோடைய லைஃப் முடியுது. இவங்க மெனி ஃபோக் பேலட்ஸ் அண்ட் கட்டபொம்மன் ஹெல்ப்டு கீப் ஹிஸ் மெமரி அலைவ் அமாங் த பீப்புள். ஒரு சில நாட்டுப்புற பாடல்கள் வந்து கட்டபொம்மனை இன்னமும் உயிர்ப்புடன் வச்சிருக்கு அந்த மக்களுக்கு முன்னாடி. அடுத்தது பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் மருது பிரதர்ஸ். பெரிய மருது ஆர் வெள்ளை மருது இவங்க வந்து 1748 to 1801. அப்புறம் இவங்களுடைய யங்கர் பிரதர் நேம் வந்து சின்ன மருது. இவங்க 1753 to 1801. இவங்க முத்துவடுகாருடைய ஆர்மியில் இவங்க ஒரு ஜெனரலாக இருந்தாங்க. அதாவது நம்மளுடைய வேலு நாச்சியார் உடைய ஹஸ்பண்ட் ஆர்மியில் தான் இவங்க இருந்தாங்க. அப்புறம் முத்துவடுகார் டெத்துக்கு பின்னாடி கைத்தாறு கோவில் பேட்டிலில் மருது பிரதர்ஸ் வந்து வேலு நாச்சியாருக்கு அவங்களுடைய த்ரோனை ரிட்டன் அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கோட்டையை. அப்புறம் அதாவது 18th சென்ச்சுரி லாஸ்ட் இயர்ஸில் மருது பிரதர்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக ஒரு சில இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் கட்டபொம்மன் 10th அப்புறம் அவங்களுடைய பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஊமத்துரை, அவங்க கூட சேர்ந்து இவங்க இன்னும் ஒரு சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மருது பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளண்டர் த கிரானரிஸ் ஆஃப் நவாப்க்கு சொந்தமான
அந்த தானிய கிடங்குலேருந்து கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் டேமேஜ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் டு கம்பெனி ட்ரூப்ஸ். கம்பெனியுடைய ட்ரூப்ஸ் அதாவது படைகளை வந்து டேமேஜ் பண்ணுறது, அழிக்கிறது இந்த மாதிரியான வேலையில ஈடுபட்டாங்க. அப்புறம் ரிபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் 1800 to 1801. கட்டபொம்மனுடைய அந்த ரிவோல்ட் வந்து 1799 முடிஞ்சிருச்சா, இப்போ திருப்பியும் அதே மாதிரி ஒரு பெரிய கலகம், அதாவது ரிபல்லியன் ப்ரோக் அவுட் அகைன் 1800 திருப்பியும் ஒரு பெரிய ஒரு கலகம் நடக்குது. இதை வந்து பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாலியக்கார் வார். எல்லா பாலியக்காருமே இவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இவங்க மருது பிரதர்ஸ் வந்து பாலியக்காரெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு படையில் தளபதி இந்த மாதிரி அசிஸ்டண்ட் இந்த மாதிரி இருந்தவங்க. ஆனால் இவங்களையுமே ஒரு செகண்ட் பாலியக்கார் வார் அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இவங்க பெரிய கலகம் உண்டாக்கி இருந்தாங்க. இதை யார் யார் வழி நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது பாண்டியம், சிவகங்கை, அதுக்கப்புறம் கோபால் நாயக்கு திண்டுக்கல், கேரள வர்மா மலபார், கிருஷ்ணப்ப நாயக்கு தொண்டச்சி, மைசூர். அப்புறம் 18 அதாவது ஏப்ரல் 1800 விருப்பாட்சியில் ஒரு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதாவது கம்பெனிக்கு எகைன்ஸ்டாக. இந்த கம்பெனிக்கு எகைன்ஸ்டாக இவங்க பண்ண மீட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அது ராமநாதபுரம், மதுரை அது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி போகுது. இப்போ கம்பெனி வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க விட்டால் நம்மளை கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் கிருஷ்ணப்ப நாயக் மைசூருக்கும், அப்புறம் கேரளவர்மா மலபார், மற்ற எல்லா பாளையக்காரஸுக்குமே இவங்க பிரிட்டிஷ் குரூப் அமுச்சு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த பாளையக்காரஸெல்லாம் பிடிச்சி தூக்கிலிட்டுட்டாங்க. அப்புறம் பிப்ரவரி 1801 அதாவது கட்டபொம்மனுக்கு 2 பிரதர்ஸ், ஒருத்தர் வந்து ஊமதுரை, இன்னொருத்தர் வந்து செவத்தையா. இவங்க வந்து பாளையங்கோட்டை ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகி கமுதியில் வந்து மறைஞ்சிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சின்ன மருது என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது சிறுவயல் வந்து சின்ன மருதோட கேபிட்டல், அவங்களுடைய தலைமையிடம். அவங்க அதாவது கட்டபொம்மனுடைய பிரதர்ஸை திருப்பி அவங்களுடைய ஃபோர்ட் பாஞ்சாலம்குறிச்சியில் இருக்கிற ஃபோர்ட்டை ஷார்ட் டைமில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அந்த பிரிட்டிஷ் ட்ரூப் அங்கே வந்து மேக்யூலே அவங்களுடைய தலைமையில் அந்த ஃபோர்ட்டை திருப்பி அவங்க ரீகேப்சர் பண்ணிக்கிறாங்க பிரிட்டிஷ். அதனால் மருது பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயே கட்டபொம்மனுடைய பிரதர்ஸ் வந்து ஷெல்டர் கேட்குறாங்க. இப்போ வந்து இங்கிலீஷ் அதாவது பிரிட்டிஷ் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஓமதுரையும் செவத்தையாவும் தப்பிச்சு வந்துட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு மருது பாண்டியர்கிட்ட சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, எங்களால் ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கால்நல் அக்னியும் அப்புறம் கால்நல் இன்னிஸும் அவங்க வந்து சிவகங்கையை நோக்கி போர் எடுக்கிறாங்க. ஜூன் 1801 வந்து மருது பிரதர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கான ப்ரொக்ளமேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணுன்றது தான் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனோட மெயின் ரீசனு. அப்புறம் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 அந்த டைமில் வந்து அதாவது பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக எல்லாருமே இந்தியன்ஸ் ஒன்று சேரணும், எந்தவித மொழி, இன வேறுபாடு எதுவுமே இல்லாமல் நம்ம ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷை டிஃபீட் பண்ணணுன்றது தான் இந்த ப்ரொக்ளமேஷனோட மெயின் ரீசனே. இதை வந்து அவங்க வந்து இந்த பாலிசிலாம் பிரிண்ட் பண்ணி நவாப் பேலஸ், திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற நவாப் பேலஸில் அவங்க வாலில் ஒட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் டெம்பிள்லேயும் ஒட்டுறாங்க. இதை பார்த்த மெனி பாளையக்கார்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ண முன் வராங்க. இதை சின்ன மருது வந்து கிட்டத்தட்ட நியர்லி 20,000 மென்னை வந்து பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக ஆர்மியில் சேர்த்தி வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷ் இதை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, பெங்கால், சிலோன், மலையா இந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஃபோர்ஸை இப்போ இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்து போர் பண்ணலான்னு இருக்காங்க. அப்போ வந்து ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இவங்க 3 பேரும் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவங்கள எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு டிவைன் அண்ட் ரூல் பாலிசி கொண்டுட்டு வராங்க. இதனால் பாளையக்கார் ஃபோர்ஸ் வந்து சீக்கிரமாக ஸ்ப்ளிட் ஆகி போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபால் ஆஃப் சிவகங்கை. மே 1801 இங்கிலீஷ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ரிபல்ஸாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. தஞ்சாவூரில் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ரிபல்ஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்களா, அப்போ அந்த ரிபல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து பிரான் மலைக்கும், ஒரு சிலர் கைலர் கோயில்லையும் போய் அவங்க தஞ்சம் அடைகிறாங்க. அவங்கள வந்து திருப்பி இங்கிலீஷ் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மிலிட்ரி ஸ்ட்ரென்த், அதாவது பிரிட்டிஷோடைய அந்த மிலிட்ரி பவர், அப்புறம் அவங்களுடைய ஒரு தனித்துவமான திறமை, இதெல்லாம் வந்து சேர்ந்து நம்மளுடைய பாளையங்கார்ஸை வந்து டிஃபீட் பண்ணிருச்சு.
ஸோ இப்போ வந்து சிவகங்கை வந்து தோத்துருச்சு. அடுத்தது மருது பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள 2 பேரையும் அ திருப் அ திருப்பத்தூர்ல இருக்கிற ஃபோர்ட் ராமநாதபுரம் பக்கம் இருக்கிற ஃபோர்ட்ல வந்து அவங்கள ஹேங் பண்றாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 24 அக்டோபர் 1801ல. ஊமத்துரையும் செவத்தானையும் கேப்சர் பண்ணி அவங்க தலை துண்டிக்கப்பட்டு 16 நவம்பர் 1801ல வந்து கொன்னுடுறாங்க. கிட்டத்தட்ட 63 ரெபெல்ஸை வந்து எக்ஸைல் பண்ணிடுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலையாவுல இருக்கிற பெனாங்கு. இதோட பாளையக்காரர்ஸ் இது வந்து தோத்துட்டாங்க. இங்கிலீஷோடைய அவங்க இப்ப பாளையங்கார் தோத்துட்டாங்க இல்லையா? இவங்களுடைய சாக்ரிஃபைஸா இருக்கட்டும், இவங்களுடைய வார்ஸா இருக்கட்டும், இது வந்து ஒரு இப்போ இதுக்கு மிச்சம் வர ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பயரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட மருது பிரதர்ஸோட ரிபெல்லியன்ஸ் முடியுது. இந்த மருது பிரதர்ஸ் ரெபிலியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ரெபிலியன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கர்நாடிக் ட்ரீட்டி 1801ல இது நடக்குது. இந்த ட்ரீட்டில என்ன முக்கியமானது அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 ஜூலை 1801ல ஒரு சில டெர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது இதுக்கு மிச்சம் பிரிட்டிஷ் வந்து டைரக்ட் கண்ட்ரோல் தமிழகம் மேலே இருக்கும். பாளையக்கார் சிஸ்டம் வந்து இதோட முடிவுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாளையக்கார்ஸோட ஃபோர்ட் வந்து டெமாலிஷன்ஸ் அதாவது இடிக்கப்படும். அப்புறம் அவங்களுடைய ஆர்மி வந்து டிஸ்பேண்ட்மெண்ட் அதாவது கலைக்கப்படும் அப்படின்றது தான் இந்த ட்ரீட்டில அவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை. இவங்க வந்து தீரன் சின்னமலைன்றது இவங்களுக்கு பின்னாடி வைக்கப்பட்ட பேர். ஃபஸ்ட்டு இவங்களுடைய பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்தகிரி. இவங்க வந்து 1756ல பிறக்குறாங்க. இவங்க வந்து மன்றடியார் ராயல் ஃபேமிலி. இவங்க ஃபேமிலி பேரு. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கோட்டையில இவங்க இருக்காங்க. தீரன் வந்து சிலம்பம், ஆர்ச்சரி, ஹார்ஸ் ரைடிங், மாடர்ன் வார்ஃபேர் இதில் ரொம்ப ட்ரெய்னடா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலி ப்ராப்ளம், அப்புறம் லேண்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணிட்டு கொங்கு ரீஜியன்ல இவங்க வந்து கொங்கு ரீஜியன்ல இருக்காங்க. அந்த ரீஜியனுக்கு கண்ட்ரோல் யார் கீழ கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் சுல்தான். அவங்களுடைய திப்பு திவான் வந்து முகமது அலி. அவங்க வந்து மணி கலெக்ட் பண்ணுறதுக்கு அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ம தீர்த்தகிரி அதாவது நம்மளுடைய தீரன் இருக்கிற பிளேஸ்க்கு வராங்க. அப்படி வரும்போது அந்த டேக்ஸ் மணி முழுசும் நம்மளுடைய தீர்த்தகிரி பிளாக் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற டேக்ஸ் மணி முழுசும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. முகமது அலி போய் சுல்தான் கிட்ட எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவமலை அண்டு சென்னிமலை அந்த 2த்துக்கும் நடுவுல இருக்கிற சின்னமலை மலையெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு தீரன் சின்னமலை அப்படின்ற பேர் வந்துச்சு. அதாவது அவங்க திப்பு திவான் கேட்குறாங்க, "நான் போய் எப்படி முகமது அலி கிட்ட சாரி சுல்தான் கிட்ட சொல்லட்டும்?" அப்படின்னு கேட்கும்போது, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவுல இருக்கிற சின்னமலை மணி கலெக்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதனால தான் அவங்களுக்கு தீரன் சின்னமலை அப்படின்ற பேர் வந்துச்சு. இதனால கடுப்பான திவான் அந்த சுல்தான் வந்து சின்னமலைய நோக்கி அவங்களுடைய ஆர்மிய சென்ட் பண்றாங்க. அங்க வந்து நொயல் ரிவர் ஓரமா அந்த ரிவர் பெட்ல வந்து போர் நடக்குது. இதில கடைசியில சின்னமலை தான் விக்டரிஸ் அதாவது ஜெயிக்கிறாங்க. தீரன் சின்னமலைக்கு வந்து ஃப்ரெஞ்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃப்ரெஞ்சு பட வந்து ட்ரெய்னிங் குடுத்துருப்பாங்க. தீரன் வந்து அந்த கொங்கு ரீஜன்ல இருக்கிற யூத் பீப்பிள் தௌசண்ட்ஸ் 1000க்கு மேல அவங்க, தீரன் அப்புறம் அந்த 1000 யூத் அப்புறம் திப்பு இவங்கலாம் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா ஃபைட் பண்றாங்க. திப்பு டெத்துக்கு அப்புறம் தீரன் சின்னமலை என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஃபோர்ட் கட்டி எங்கேயும் போகாம பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா அங்கருந்தே அவங்க ம வார் பண்றாங்க. அந்த பிளேஸ வந்து ஓடாநிலை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து யார்கிட்டயும் மாட்டிக்காம இருக்கணுன்றதுக்காக கொரில்லா அட்டாக்குமே இவங்க யூஸ் பண்றாங்க. அவங்க யாராவது இப்போ அட்டாக் பண்ணாங்கன்னா, அப்போ வந்து அந்த கொரில்லா டைப்பான அட்டாக்க வந்து அவங்க யூஸ் பண்ணி தப்பிச்சு போறாங்க. ஃபைனலா பிரிட்டிஷ் வந்து அவங்கள கேப்சர் பண்ணிடுறாங்க. அவங்களையும் அவங்க பிரதரையும். அப்புறம் சங்ககிரி பிரிசன்ல வச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் வந்து கேட்குறாங்க, "அக்செப்ட் த ரூல் ஆஃப் பிரிட்டிஷ்." ஆனா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஸோ, அதனால அவங்கள 2 பேரையும் அ சங்ககிரி ஃபோர்ட் டாப்ல வந்து ஹேங் பண்ணிடுறாங்க. 31 ஜூலை 1805ல வந்து அவங்க அங்க ஹேங் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் ரிவால்ட் அதாவது 1806ல சவுத் தமிழ்நாடோடைய பாளையங்கார் முறைஸ் வந்து ரெட்யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ஸை வந்து
அவங்களுக்கு கீழ கொண்டுட்டு வராங்க. அதாவது சேலம், திண்டுக்கல் 2 டிஸ்ட்ரிக்ஸுமே. இது எப்படி அவங்களுக்கு கீழ அவங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திப்பு வார் நடக்குது இல்லையா 1792ல அதனுடைய முடிவுல இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டுமே பிரிட்டிஷ்க்கு போகுது. அது மட்டும் இல்லாம ஆங்கிலோ மைசூர் வார் 1799ல நடக்குது. கோயம்புத்தூருமே அதோட அவங்க மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ராஜா ஆஃப் தஞ்சாவூர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து அந்த எல்லா உரிமையும் அவங்களுக்கு தராங்க. ஒரு முக்கியமான உரிமையெல்லாம். அதனால அதுவுமே பிரிட்டிஷ் கீழ வந்துருச்சு. அவங்க அந்த தஞ்சாவூர் ராஜா எப்போ அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, அதுக்கப்புறம் இவங்களுமே கப்பம் கட்டுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அ கட்டபொம்மனோட ரெசிஸ்டன்ஸ் 1799ல அடுத்தது மருது பிரதர்ஸ் வந்து 1801ல நடந்துச்சு. அப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆற்காடு நவாப் இருக்காங்க இல்லையா? இவங்க தான் பிரிட்டிஷ்க்கு அந்த ரெவன்யூ சிஸ்டம் கலெக்ட் பண்ணுறதே குடுத்தாங்க. இப்போ பிரிட்டிஷ் அவங்க மேல என்ன குற்றம் சுமத்தி அவங்கள த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட வைக்கிறாங்கன்னா, "நீங்க வந்து எங்களுக்கு நேர்மையா இல்ல, டிஸ்லாயலிட்டியா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி அவங்க மேல குற்றம் சுமத்தப்பட்டு, அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஒரு ட்ரீட்டிய சைன் பண்றாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1801ல. அதில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் முழுசும் கம்பெனிக்கு வர மாரி இவங்க சைன் பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரீவனன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். இது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் ஃபோர்ட்ல நடக்குது. கீழ பிக்சர் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதான் வெள்ளூர் ஃபோர்ட். என்னதான் அவங்க பாளையக்கார முறைய வந்து அவங்க அ க கொலாப்ஸ் பண்ணாலுமே, மக்களுக்கு இடையே இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சாகல. அவங்க அந்த லிட்டில் கிங்ஸா இருக்கட்டும், சீஃப்டெயின்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அந்த அ சுதந்திரத்த பத்தின எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு. நம்ம எப்படியாவது அ நேரம் வரும்போதாவது நம்ம கம்பெனிக்கு எகெயின்ஸ்ட்டா மாறலாம், அப்படின்னு அவங்க நினச்சிட்டே இருந்தாங்க. அதனுடைய அவுட்கம் தான் வேலூர் ரிவோல்ட் 1806ல நடந்திருக்கும். அதாவது இவங்க அங்க சிப்பாய்ஸ் இருக்காங்க இல்லையா? பிரிட்டிஷ் கீழ வேலை செய்ற இந்த சிப்பாய்ஸ் இந்தியாவுல இருக்கிற சிப்பாய்ஸ்க்கு எந்த விதமான ஒரு சலுகையுமே கிடைக்கல. கம்மியான சம்பளம், ப்ரமோஷன்ஸ் கிடையாது. இந்த மாரி நெறைய அவங்க டார்ச்சர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸுமே அவங்க ரொம்ப அ ப ரெஸ்பெக்ட்டே கொடுக்காம நடத்துனாங்க. அப்புறம் இந்த விவசாய அதாவது பெசன்ட்ரி ஸ்டேட்ல இருக்கிற பீப்பிள் அந்த கிளாஸ்ல இருக்கிற சிப்பாய்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப அ கடுமையா நடத்த ஆரம்பிச்சாங்க. இதனால அ லேண்ட் ரென்ச்சர் அதாவது இந்த நில குத்தகைன்ற மெத்தட் ஒண்ணு வந்துச்சு. அதனாலயும் நெறைய ஃபேமிலி பாதிக்கப்பட்டாங்க. 1805ல தான் மெனி ஆஃப் சிப்பாய் ஃபேமிலிஸ் வந்து இந்த எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்ஸ் வந்து அதாவது அம் எந் அ எந்தவித வசதியும் இல்லாம ரொம்ப கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. எந்த வருமானம் எதுவுமே இல்லாம. இதெல்லாம் தான் ரொம்ப வ கோவம் வந்து இந்த வேலூர் ரிவால்ட் நடக்க இது எல்லாமே ஒரு காரணமா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திப்பு சுல்தான் ஃபேமிலியுமே கொண்டுட்டு வந்து வேலூர் ஃபோர்ட்ல ப்ரிசன்ட் பண்ணி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாம நியூ மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கேர்டக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதில என்னென்ன இருந்துச்சுன்னா, அதாவது இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுடைய கேஸ்ட் மார்க் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ முஸ்லீம்னா நல்லா தாடி வச்சிருப்பாங்க. இப்ப இந்துஸ் வந்து ஒரு சிலர் நல்லா மீசைய பெருசா வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாம எல்லாருமே ஒரே யூனிஃபார்மா இருக்கணும். இந்த காதுல கம்மல் போடுறது, இந்த தலையில டர்பான் வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தலைக்கு அந்த போடுறாங்க டர்பன் அதுலயுமே சேஞ்சஸ் கொண்டுட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சிப்பாய்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா, அதாவது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன மாரி அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வ லெதர்ஸ் எல்லாம் எதனால உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ஸ்கின்னால உருவாக்கியிருக்காங்க அந்த தலைக்கு போடுற தலப்பாகையெல்லாம். ஸோ, இதனால சிப்பாய்ஸ் வந்து ரொம்ப அ ரிஃப்யூஸ் பண்றாங்க. பட் கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அத ஒரு பொருட்டா கூட மதிக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவுட் பிரேக் ஆஃப் ரிவால்ட் அதாவது ஆன் ஜூலை அ 10th ஜூலை 1806ல தான் இந்த வேலூர் ரிவால்ட் நடக்குது. அதாவது இந்தியன் சிப்பாய்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து கன்ன வச்சு ஃபர்ஸ்ட்டு அண்டர் 23 ரெஜிமெண்ட்ஸ்ல இருக்கிற இடத்துல தான் ஃபர்ஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதில கர்னல் ஃபேன்கோட் இவங்க தான் அந்த கிராசினோட கமாண்டன்ட். இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு கொல்லப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபர்ஸ்ட்டு ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்க. அடுத்தது 23 ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் மீக்ராஸ். இவங்க வந்து 23rd ரெஜிமெண்ட்ல இருந்தவங்கள வந்து சுட்டுக் கொன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ரெஜிமெண்ட்
அடுத்தது வந்து 23rd ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்கள சுட்டுக் கொன்னுட்டாங்க. அடுத்தது இந்த சவுண்ட கேட்டு வந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங்குமே இவங்க சுட்டுக் கொன்னுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில கிட்டத்தட்ட 12 டசன் அதர் ஆஃபீசர்ஸ் வந்து கொல்லப்பட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 12 பேருக்கு மேல. கிட்டத்தட்ட வித்தின் 1 ஹார்லயே இவங்கள வந்து சுட்டுக் கொன்னுட்டாங்க. இதில எல்டி ஹெலி, எல்டி பாகம், அடுத்தது இவங்கலாம் அதாவது பிரிட்டிஷ் மிலிட்டரிய சேர்ந்தவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பியூட்டோரிலிட்டி அதாவது மேஜர் கோட்ஸ் வந்து அந்த ஃபோர்ட்க்கு வெளிய போகும்போது இந்த சத்தத்த கேட்டு கர்னல் ஜில்லஸ்பி கிட்ட சொல்றாங்க. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேவலரி கமாண்டர் அந்த ஆர்காட்டோடைய குதிரைப்படையுடைய தளபதி. சென்டர்ஸ் ஆஃப் இயர்லி ரிவால்ட்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்ல எந்தெந்த இடத்துல ஆரம்ப காலகட்டத்தில பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா வார் நடந்துச்சோ, அந்த இடங்கள் எல்லாம் தான் இவங்க பாயிண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க இத உங்க புக்லயே. நெக்ஸ்ட்டு ஜிபி இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து கேவலரி ஓட கமாண்டட். அது மட்டும் இல்லாம கேப்டன் எங்க தலைமைக்கு கீழ இருக்கிற குதிரைப்படை வந்து அந்த இ அதாவது ஜில்லஸ்பி கு இருக்கிற இடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 9 மணி ஆயிருச்சு. இந்த இதுக்கு இடையில அந்த திப்புஸ் ஃபேமிலி அதாவது ஹைதர் அலியோட சன் திப்புஸ் எல்டர் சன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோட்டைக்கு அந்த வெள்ளூர் கோட்டைக்கு இவங்க தான் புதிய தலைவர்ன்ற மாரி அவங்களுடைய கொடிய வந்து அந்த ஃபோர்ட்ல வந்து பறக்க விடுறாங்க. அது வந்து டைகர் ஃப்ளாக். டைகர் படம் போட்ட ஒரு ஃப்ளாக பறக்க விடுறாங்க. கர்னல் ஜில்லஸ்பி இருக்காங்க இல்லையா? இவங்க எந்தவித மிலிட்ரி ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாம அந்த வெள்ளூர் ஃபோர்ட்ட கொலாப்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க பார்த்த ஒருத்தருடைய ஐவிட்னஸ் கீழ நமக்கு கிட்டத்தட்ட 800 சோல்ஜர்ஸ் வந்து அங்க இறந்து கிடந்தாங்க. அதுவும் தனியா யாருமே வந்து பார்க்க கூட ஆள் இல்லாத மாரி தனியா இறந்து கிடந்தாங்கன்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 சோல்ஜர்ஸ் அப்புறம் அவங்களுக்கு கீழ உதவி செஞ்சவங்க எங்க எல்லாருமே திருச்சிராப்பள்ளி அப்புறம் வெள்ளூர்ல வந்து புடிச்சு ஜெயில்ல போடுறாங்க. கான்சிக்வியன்சி ஆஃப் ரிவால்ட் கிட்டத்தட்ட 6 ரிபல்ஸ வந்து அவங்க சுட்டுக் கொன்னுடுறாங்க. அதாவது இதில என்கொயரில யார் யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சோ அவங்கெல்லாம் 6 பேர வந்து அதாவது பீரங்கில கட்டி சுட்டுக் கொன்னுருவாங்க. அடுத்தது 5 பேர வந்து ஹெட் ஷாட் பண்ணி சுட்டுக் கொன்னுருவாங்க. 8 பேர வந்து தூக்கில இட்டுருவாங்க. ஹேங் பண்ணிருவாங்க. திப்பு சுல்தான் வந்து கல்கட்டாவுக்கே போகுற மாரி அவங்களுக்கு ஆர்டர் போட்டுருவாங்க. அந்த ஆஃபீசர்ஸ் யார் யார் அந்த ரிவால்ட்ட வந்து சர்ப்ரைஸ் அதாவது நிறுத்த முயற்சி பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிவார்ட்ஸ் ப்ளஸ் ப்ரொமோஷன்ஸும் கிடைச்சிச்சு. கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து 7000 கூட குடுத்தாங்க. அதுக்கப்புறம் கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கேர்டாக், அப்புறம் அட்ஜுடன்ட் ஜெனரல் அக்னியூ அண்ட் கவர்னர் வில்லியம் பென்டிக் இவங்கெல்லாம் தான் இந்த ரிவால்ட்டுக்கு காரணமானவங்க, ரெஸ்பான்சிபிள் ஆனவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாருமே அவங்க ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள திருப்பி இங்கிலாண்டுக்கே அனுப்பிடுறாங்க. அப்புறம் இந்த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் அவங்க நியூ மிலிட்ரி ரூல்ஸ் போட்டாங்க இல்லையா? அதை வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ்டிமேட் ஆஃப் ரிவால்ட்ஸ். வெள்ளூர் ரிவால்ட் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் என்னன்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இமிடியேட்டான ஹெல்ப்புமே நமக்கு அவுட் சைட்லேருந்து கிடைக்கல. அப்புறம் இப்போ ரீசெண்ட் ஸ்டடீஸில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவால்ட்டை பர்ஃபெக்டாக பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூபிதார்ஸ் அதாவது ஷேக் ஆடம் அண்டு ஷேக் ஹமீட், அதுக்கப்புறம் ஜமீதார் ஷேக் யுசைன். இவங்க வந்து 2nd பேட்டலியன் 23rd ரெஜிமெண்ட்ல இருந்தவங்க. அப்புறம் 2 சுபேதார்ஸ் அப்புறம் அது மட்டும் இல்லாம ஜமீதார் ஷேக் கசீம் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டலியன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட்ல இருந்தவங்க. இவங்கலாம் நல்லா அவங்களுடைய ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் ரிபெலியன் 1857ல நடந்துச்சு இல்லையா? அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசன்றது ஒன்றும் இல்லை. 2மே ஓரளவுக்கு காமனாக தான் இருக்குது. பட் வந்து அந்த மாதிரி இது ரொம்ப பெரிய கலகமாக வெடிக்கல. அது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். அவங்களுடைய எத்திக்ஸ் எல்லாமே இவங்களும் ஒரு சிலதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 1806 ரிவால்ட் வந்து வேலூரோட முடியவில்லை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில இடத்துல வந்து அதனுடைய எக்கோஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெல்லரி,
வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நயத்துருக் அண்டு சங்ககிரிதுருக் இங்கெல்லாமே அது எக்கோ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த லெசன் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இது வந்து நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்ஸு புரியல எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாருங்கள். இதனுடைய தமிழ் மீடியம் வீடியோ வேணும்னாலையும் அடுத்த வீடியோ வரும், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.